வெல்கம் டு நாஞ்சில் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? எந்த படத்தை பற்றியும் இல்லை. இன்றைக்கி நம்ம சும்மா உரையாடல் போகிறோம். சரி, உரையாட போகிறோம். சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு. ஐயோ, தமிழ வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாறிடும். இதை பற்றி நாம் உரையாட போகிறோம் என்றால், நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது வாழ்க்கையே ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆகையால் அதனால் தமிழுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனா? சரி. Would you like to come to my place for a coffee? She's inviting you home for a coffee. Today we are going to see about our childhood. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழந்தைத்தனமான வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சும்மா பேசலாம். எதை பற்றி பேச போகிறோன்னா, இன்றைக்கி வந்து குழந்தை பருவம். சின்ன வயசில் இருக்கும்போது சில மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த மூவிஸை பற்றியான பாட்டோ இல்லை இந்த படத்தோட சீன்ஸோ பார்த்தாலுமே நம்ம வந்து அப்படியே நேராக ஸ்கூல் டைமிங்க்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். அப்படி டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான் மூவி, பாட்டு, ஆர்ட் எல்லாமே அப்படி தான். ஏன்னா அந்த கார்ட்டூன் கூட தான் அந்த டைமிங்கில் இருக்கிறது வந்து நம்ம அந்த ஏஜ் ஃபேக்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்ம திருப்பி இதெல்லாம் நடந்துச்சுல்ல அப்படின்ட்டு ஒரு 24 வாட்ச் இருக்காதா, ஒரு தடவை போயிருக்க மாட்டோமா, அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னால் ஜாக்கி சான்லாம் இப்போ நான் உட்காந்து பார்க்கும்போது நம்ம இதை அந்த கல் கையில் கிடைக்காதான்னு சொல்லி இல்லை. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு நம்ம ஸ்கூலில் அடி வாங்கினேன். இன்னைக்கு தான் நான் அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படிலாம் நம்ம ஒரு இது இருக்குல்ல. அந்த எபிசோடு அன்னைக்கு நமக்கு என்ன நடந்துச்சுன்றது யோசிக்க சில விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு செம சஜஷன் அஸ்ரஃப் சொல்லுவார். நான் சைல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீரியஸ் பார்ப்பேன். சரி, சீரியஸ்னா ஒரு ஹிந்தி வந்து என்னது ஒரு ஆவி ரிலேட்டட் பண்ணி சீரியல் இது மாதிரி குக்கர் மேலாம் வருமே, அதுவும் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஜாக்கி ஷ்ரூஃப் நடிச்சிருப்பாரு, ஒரு புதையலை தேடி போவாங்க. அதோட பேர் எனக்கு மறந்து ஹிந்தி கமெண்ட்ல போடுங்க. இந்த போகோல இந்த போகோ இல்லை நிக்கில் கூட போடுவாங்க. போகோ இல்லை சிஎம். இந்த கால் உடஞ்ச ஒரு பையன் இருப்பாங்க, மாங்காவை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து புதையலுக்கான ஒரு கீ மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஷீல்ட எடுத்துகிட்டு வருவாங்க. ஜாக்கி ஷ்ரூஃப் நடிச்சிருப்பாரு. அந்த புதையலை தேடி போவாங்க. அந்த ஸ்ப்ரே டப்பா வச்சு இந்த லைட் வேற அந்த இங்கிலீஷ்காரன் மொட்டை அந்த ஃபைட் சீன் கிளைமேக்ஸ் அவங்க வேற வந்துடும். அந்த கட்டையாக ஒருத்தர் உண்டு, கட்டையாக ஒரு கேரக்டர் உண்டு. ஜாஃபர் கிடையாது. அந்த எபிசோட்லாம் பார்க்கும்போதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பயம் இருக்கும். பயம் அது அந்தந்த டைம் அதே எபிசோடு அதே வந்து போகலை. இனி ஒரு இது உண்டு. ஒரு பையன் வந்து இந்த பீரோலாம் திறப்பான், இன்னொரு பையன் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். அந்த இதுவும் நல்லாயிருக்கும். நீ பார்த்துருக்கியா? பீரோ அவங்க வந்து இங்கே சித்தி குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பையன் இங்கே வந்துடுவான், அந்த பையன் அங்கே போயிடுவான். அங்கே ஒரு ரவுடிகள்லாம் தேடிடுவாங்க. டியூவல் ஆக்ஷனில் பண்ணியிருப்பாங்க. டியூவல் ஆக்ஷன். ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட்டில் தான் அந்த மொத்த படத்துலேயுமே வருவான். அந்த பரோட்டாலாம் நிம்மான். அவனுக்கு அந்த பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த கதை போகும். அந்த கதை பேரும் எனக்கு தெரியல. ஸோ வருஷம் ஆச்சு, அது ரொம்ப வருஷம் ஆச்சு. அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு இது. அந்த டைமிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக, என்ன சொல்கிறது, எந்த கவலையுமே இல்லாமல் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாயங்காலம் வந்து டிவியை போட்டு அது பார்த்தோன்னே காலையில் இருந்து அந்த மூட்டையை தூக்கி கிளாஸுக்குள்ளே போய் ஃபஸ்ட் டைம் எல்லோரும் வர முன்னாடி கிளாஸுக்குள்ளே போய் உட்காந்து எல்லா ஹோம்ஒர்க்கையும் எடுத்து காஞ்சி சைன் போட்டு அடி வாங்கி ஆஃபீஸ் ரூம் போன்னு சொல்லி அங்கே என்னத்துக்கு ஸ்கூல் வரேன்னு கேட்டதை எல்லாத்தையும் திருப்பி கேட்டி அப்புறம் அதை அந்த சாப்பாடு லஞ்சு பீடியெல்லாம் முடிஞ்சு அப்பா இப்போ விட்டுருவாங்கன்ட்டு அப்படியே அந்த கேட் ஓப்பன் ஆனால் உடனே அப்படியே சீரிட்டு வர காலம் மாதிரி வெளியே வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து அம்மா ஒரு கப்பில் பூஸ்ட் கொடுப்பாங்க. அவன் அப்படியே குடிச்சிக்கிட்டு டிவியை போட்டு உட்காரும்போது தலைவா ஜாக்கி சான் வருவான். அந்த டைம் அமைதியாக இருக்க வச்சுட்டு பற்றியா சூப்பரான டைம். அதே மாதிரி இனியும் ஒரு இதுவும் உண்டு. ஒரு அரச மரத்துக்கடியில் பேய் இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பான். அந்த எபிசோடு அது வந்து ஒரு கண்ணாடி போட்ட பையன், அது ஆவியாக இருக்கும். அவன் வந்து ஹாலோவின் டைமில் இறந்துருப்பான். ஸோ அவங்க பார்ட்டி டைம், அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு பார்ட்டி இருக்கும். அந்த டைம் அந்த பையனோட அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா இறந்துருப்பார். ஸோ அதனால அவர் பேய் மாதிரியே இருப்பார். அந்த பேய் வந்து இவன் கண்ணுக்கு தெரியும். அந்த எபிசோட்லாம் செமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது இப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கும். பயமாக இருக்கிறத விட எபிசோடில் நல்ல நாஸ்டாலஜியான மெமரிஸ்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி மோட்டு பத்லு பீம் வந்து இந்த ஷாவ்லின் டெம்பிளை வச்சு ஒரு சோட்டா பீமில் ஒரு மூவி பண்ணியிருப்பாங்க. இவங்க ஷாவ்லின் டெம்பிளுக்கு போவாங்க. அதில் மட்டும் பீமோட ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி ஒடுக்குன மாதிரி இப்படி வேற மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ உள்ள அனிமேஷன் இப்போ இல்லை.
இப்போ கூட ஹைடி வந்து தெரியும்ல அவங்க எல்லாத்துக்கும், அந்த ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு ஹைடி பார்த்துருக்கியா? ஆடு மேய்க்கிற பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு ஹைடி, அவங்க தாத்தா வீட்டுக்கு வெக்கேஷனுக்குலாம் போகும் ஆடு. இப்போ அந்த ஹைடியை திருப்பி எடுத்து வச்சுருக்காங்கப்பா. அந்த ஏதோ கொலக்கட்டையை பிடிச்சி போட்ட மாதிரி இருக்குது, ஏதோ பால் கொலக்கட்டை மாதிரி. அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு 3D ஸ்ட்ரக்சர் கொடுத்து வச்சுருக்காங்க பின்னாடி. அது வந்து முன்னாடி உள்ள அனிமேஷன் வந்து 2Dயாக தான் இருக்கும். அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மா நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கார்ட்டூனுடைய கதை ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இல்லை, இருந்தாலும் அதில் யூடியூப்ல கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். அது பேர் தெரியாது. விக்டோரியாவின் வீடுன்ற ஒரு கார்ட்டூன். விக்டோரியாவின் வீடு அது நல்லாயிருக்கும். அது வந்து குளோரியாவின் வீடா 2010 குளோரியாவின் வீடு. அவங்க அப்பா அது எப்படி இருக்குன்னா, அந்த ஏரியாலேயே அவங்கள வந்து ரொம்ப ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அந்த வீடு. அவங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட் போர்ஷன்லாம் காட்டும் போது அப்படி காமெடியாகவும் இருக்கும். குக்கரில் வளர்ந்து என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாரு. அந்த சயின்டிஃபிக் இடத்துல என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்காமல் அதை தவிர வேற எல்லாம் அடுக்கல் வீட்டு பொருட்கள்லாம் வச்சு அவர் பண்ணுவார். அதில் ஒரு பூனை இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு இன்செக்யூரிட்டினஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இன்செக்யூரிட்டிஸ் சைலண்டாகவே இருப்பான். எல்லாருமே புள்ளி பண்ணாலும் தான் உண்டு, தான் ஃபேமிலி உண்டுன்னு ஜாலியாக இருக்கிற ஒரு